சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. மானிய எரிவாயு சிலிண்டர் விலை 853 ரூபாயாக உயர்ந்தது. மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் விலை 550 ரூபாயாக உயர்வு. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு நாளை காலை முதல் அமல். எண்ணெய் நிறுவனங்கள் 43,000 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதால் கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். That excise increase is intended to compensate the oil marketing companies for the 43,000 crore that they have incurred as a loss on the gas part of it. Per cylinder of LPG will increase by 50 rupees. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி மேலும் 2 ரூபாய் உயர்வு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்த நிலையில் கலால் வரியை உயர்த்திய மத்திய அரசு. கலால் வரி உயர்த்தப்பட்டாலும் பெட்ரோல் டீசல் மீதான சில்லறை விலை உயராது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை மேற்கோள் காட்டி பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தகவல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்தும் உள்நாட்டில் விலையை குறைக்காதது ஏன்? தற்போது விற்கும் பெட்ரோல் டீசலுக்கான கச்சா எண்ணெய் 45 நாட்களுக்கு முன்னர் வாங்கியது என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். Our oil marketing companies, with whose work I am more familiar, but even the private sector companies, they carry inventories over a 45-day period. கடந்த 12 ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்தும் கலால் வரியை உயர்த்தியுள்ளது மக்களை கொள்ளையடிக்கும் பாஜக அரசு. மோடி அரசு என்றால் மோசடி, கொள்ளை, பணம் பறித்தல் என அர்த்தம் என்று சிலிண்டர் விலை உயர்வை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் சாடல். போர்ச்சுகல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அரசுமுறை வரவேற்பு. படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவால் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளும், நிப்டி 662 புள்ளிகளும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 20 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. அமெரிக்க அரசின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக அளவில் பங்கு சந்தைகள் வரலாறு காணாத சரிவு. நிறுவனங்களின் பங்குகள் தொடர் சரிவை சந்தித்து வருவதால் முதலீட்டாளர்கள் கலக்கம். ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் ஆசிய பங்குச் சந்தைகளிலும் இரத்தக்களறி. சீனா, ஜப்பான், தைவான், ஹாங்காங், ஆஸ்திரேலியாவில் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. பீகாரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேரணி. மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட இளைஞர்கள் திரளுமாறு அறைகூவல். மகாத்மா காந்தி உண்மைகள் மீதான சோதனை என புத்தகம் எழுதியது போல பொய்களின் மீதான சோதனை என மோடி புத்தகம் எழுதலாம். இந்தியாவில் இன்றைக்கு உண்மை பேசுவது கடினமான செயலாக மாறிவிட்டது என ராகுல் காந்தி விமர்சனம். महात्मा गांधी की ऑटोबायोग्राफी माय एक्सपेरिमेंट्स विद ट्रूथ. महात्मा गांधी की ऑटोबायोग्राफी माय एक्सपेरिमेंट विद लाइज नहीं थी, जो शायद मोदी जी लिख पाए. 25,000 ஆசிரியர்களின் பணி நியமனத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்கும் அளவுக்கு கல்லஞ்சம் தனக்கு இல்லை. இதை சொல்வதற்காக சிறை செல்ல நேரிட்டாலும் பரவாயில்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசம்.
மம்தா பானர்ஜியை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம். தலைநகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரும் கைது. காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி எம்எல்ஏக்கள் கடும் அமளி. மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் ஆவேசம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பது எப்படி என தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அறிவுரை. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். இலங்கைக்கு பிரதமர் மோடி சென்று திரும்பிய நிலையில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு உடன் இல்லாவிட்டாலும் தமிழக மீனவர்களுடன் நாம் தொடர்ந்து இருப்போம் என்றும் உறுதி. இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக இந்திய பெருங்கடல் நோக்கி மீனவர்கள் செல்லும் வகையில் தங்கச்சிமடத்தில் மீன்பிடி துறைமுகம். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் நலன் காக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மேம்படுத்த 216 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். சட்டப்பேரவைக்கு அந்த தியாகி யார் என்ற பேட்ச் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்ற அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி வருகை. பதவிக்காகவும் பயத்துக்காகவும் யார் யார் காலிலோ விழும் தலைவர்களை நினைத்து நொந்து நூடல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அந்த தியாகி யார் என பதாகை எடுத்து வந்த அதிமுகவினர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ, ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச அனுமதி வழங்க சபாநாயகர் அப்பாவு மறுத்ததால் அதிமுகவினர் அமளி. அனுமதியின்றி பதாகைகளை ஏந்தி வந்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேர் ஒரு நாள் சஸ்பெண்ட், வெளியேற்றம். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன்? திமுகவினருக்கு அச்சம் ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று
இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் உள்ளே அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி தலைமையுடன் மனக்கசப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் வெளியேறாமல் தொகுதி பிரச்சனைகள் குறித்த விவாதத்தில் பங்கேற்பு. அதிமுக எம்எல்ஏக்களை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று நாளை முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவினர் பங்கேற்க அழைப்பு. அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வை இரக்கத்தோடு அவர்களை அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ஒரு நாள் மட்டும் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் எச்சரித்து அவர்களை நாளை முதல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவிடுகிறேன். கொண்ட கொள்கைக்காக எதையும் எதிர்கொள்ளும் போர் தளபதியான சீமானுக்கும் தனக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என அண்ணாமலை புகழார். சீமான் தமிழில் தேசியத்தை காண்கிறார், தாம் தேசியத்தில் தமிழை காண்பதாகவும் விளக்கம். ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். தமிழ்நாட்டில் பாஜக என்ற கட்சி இருப்பதையும் வளர்வதையும் தனது செயல் ஆற்றலால் நிகழ்த்தி காட்டியவர் அன்பு தம்பி அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாராட்டு. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் தனக்கு மாநில தலைவர் பொறுப்பு இருக்காது என்பதால் களத்தில் இருந்து பணியாற்றுவேன். மோடியை பார்த்துதான் அரசியலுக்கு வந்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமாக டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணி. நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தாக்கல். அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை மீறும் வகையில் சட்டத்தை திருத்தியுள்ளதாக முறையீடு. செங்கோட்டையனும் நாங்களும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் கூடத்தான் நட்டாவை சந்தித்தேன் என பேச்சு. அதாவது உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம். இப்போ நானும் தான் நட்டாவெல்லாம் போய் சந்தித்தேன். எங்கள் ஊரில் வேத ஆயத்தாடை பூங்கா வேணுங்கிறதுக்காக போய் பார்த்தோம். இது தவிர சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த போது தபாக தலைவர் வேல்முருகனை விரைவாக பேசி முடிக்க அறிவுறுத்திய சபாநாயகர். இலங்கை அரசு பொது ஏலமிட்டு அரசு வருகிறது. விளக்கமா முதலமைச்சர் எல்லாமே அன்னைக்கு தீர்மானமும் டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றோம். கொஞ்சம் சுருக்கமா தொடர்ந்து பேச அனுமதி மறுக்கப்படுவதால் கூட்டத்தொடரில் பங்கேற்பது குறித்து பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்க உள்ளதாக வேல்முருகன் அறிவிப்பு. பங்கெடுப்பேன். நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மின்கம்பத்தை ஒட்டி அமைத்திருந்த கம்பி வேலியால் விபரீதம். கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்ததில் பாட்டி மற்றும் 2 பேர குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனத்தில் மலாக்குத்துறை ரெய்ட். அடையாறு, MRC நகர், தேனாம்பேட்டை, CIT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் திமுக எம்பியுமான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய படையினர் பாதுகாப்புடன் அதிகாலை முதல் ரெய்ட். திருச்சியில் 2 இடங்களில் ரெய்டில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். அமைச்சர் KN நேரு, அருண் நேரு தங்கியுள்ள தில்லைநகர் இல்லம், சகோதரர் ராமஜெயம் வீடுகளிலும் தீவிர சோதனை. கோவை மசக்காளிப்பாளையத்தில் உள்ள அமைச்சர் KN நேருவின் இளைய சகோதரர் மணிவண்ணன் இல்லத்திலும் அமலாக்கத்துறை ரெய்ட். 3 கார்களில் வந்திறங்கிய அதிகாரிகள், CRPF வீரர்களின் பாதுகாப்புடன் தீவிர சோதனை. திருச்சி தில்லைநகரில் அமைச்சர் KN நேரு இல்லத்தின் முன்பாக கருப்பு கொடியுடன் திரண்ட ஆதரவாளர்கள். அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற போது திருப்பி அனுப்பிய காவல்துறையினர். திருச்சி தில்லைநகரில் அமைச்சர் KN நேரு வீட்டில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ED சோதனை நிறைவு. வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக எடுத்துச் சென்ற அதிகாரிகள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. வழக்கின் மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை துவக்கம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரையில் பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையங்களில் நனைந்து சேதமடைந்த நெற்பயிர்கள். சோழவந்தான் அருகே டன் கணக்கில் நெற்பயிர்கள் முளைந்து வீணானதால் விவசாயிகள் வேதனை. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பூட்டப்பட்டிருந்த வீட்டை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கைவரிசை. நெதர்லாந்தில் இருந்தபடி CCTV காட்சி வைத்து வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரில் 2 கைது. IPS அதிகாரி தொடர்ந்து அவதூறு வழக்கில் நாளை ஆஜராக வேண்டும். சீமான் இன்று ஆஜராகாத நிலையில் நாளை ஆஜராகுமாறு திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. 1 பவுன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை. வரி விதிப்பை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். சில நேரங்களில் கசப்பு மருந்து அவசியமானது என வரி விதிப்பு குறித்து வர்ணனை. ஆவணங்கள் இல்லாமல் பாகிஸ்தானில் தங்கியுள்ள ஆப்கான் அகதிகள் வெளியேற்றம். ஆண்டாண்டு காலமாக தங்கியிருந்த வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறும் மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் திருக்குடமுழுக்கு பெருவிழா கோலாகலம்.
ஏராளமான பக்தர்கள் திரண்டு மனமுருக கோபுர தரிசனம். வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று முதல் மதிய உணவு திட்டம். வாழை இலையில் சுட சுட பக்தர்களுக்கு பரிமாறப்பட்ட விருந்து. அன்னை இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். கடன் பிரச்சினை தொடர்பான வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்தல் வழக்கின் முன்ஜாமீன் கோரி மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் ஸ்ரீநாத் பாசி மனு தாக்கல். கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தன்னை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் முறையீடு. புதுக்கோட்டை அருகே குன்மையூர் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா. நோய் நொடி நீங்குவதற்காக சேது சகதியை உடலில் பூசிக்கொண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஆசியாவின் மிக பெரும் தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் கோலாகல். மேலகாலங்கள் முழங்க அசைந்தாடி வந்த ஆழி தேர். திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆரூரா யாகேசா என விண்ணதிர வழிநெடுங்கிலும் பக்தர்கள் பரவச முழக்கம்.